அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனி புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி பயோ சுவாலஜிக்கு கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 11th அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா தனியாக பாட்னிக்கும் அப்டேட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின் பயோ பாட்னி, பயோ சுவாலஜி, பியூர் சயின்ஸ் பாட்னி, சுவாலஜி அதையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, எந்தெந்த கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்க. மோஸ்ட்லி இதை படித்தாலே போதுமானது. ஏன்னா நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 70% வந்து புக் பேக் கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதே போல் ஒன் மார்க்ஸ் எல்லா லெசனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. 15 ஒவ்வொரு லெசனுமே 5 1 மார்க்ஸ் 6 1 மார்க்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. நமக்கு வந்து பயாலஜியில் 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6 1 மார்க்ஸ் அல்லது 7 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் 1 மார்க்கை நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால் அது மினிமம் நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸுமே படிச்சிருங்க. அதே போல் கொஷின்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே படிச்சிருங்க. இதில் ஃபஸ்ட்டு லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின், ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் லைக்கன்களை வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் லைக்கன் இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து மொனீராவோட கேரக்டர், சரிங்களா, மொனீராவின் சிறப்பு பண்பு. அதுக்கடுத்து ஐம்பெரு பிரிவோட நிறை குறை, இது 5 மார்க்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, இது எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து லைக்கனோட பொது பண்பு, சரிங்களா, மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 8வது கொஸ்டின் வந்து ஜென்ரலாக நம்ம ஆன்சர் பண்ணக்கூடியது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 8வது கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா தாவர உலகம், பிளான் கிங்டம் அப்படின்னு இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேப்லாண்டிக் டிப்லாண்டிக் லைக் சைக்கிள், ஒற்றைமடியை இரட்டைமடியை வாக்கிய சுவிட்ச் படிச்சிருங்க. அதே போல் பிளக்டோஸ்டீல், இந்த பிளக்டோஸ்டீல் கொஷின்ஸ் வந்து இல்லாமல் கொஷின் பேப்பர் வந்து பார்க்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காலாண்டு மிட்டம் எக்ஸாம்ஸ்லாமே இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கலாம். இது ஈஸியான கொஷின் தான், அதனால நம்ம படிச்சிருங்க. அதே போல் பிக்னோசைலிக், இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா? இது வரைக்கும் 9 டைம் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே கேட்டதான். அதுக்கடுத்து ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கு ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கு காணப்படக்கூடிய 2 பொதுவான பண்பு, வேறுபாடும் படிச்சிங்க, பொதுவான பண்புகளும் என்ன பண்ணிங்க படிச்சிருங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறுபாடு வந்து என்னது படிச்சுட்டு பொதுவான பண்புகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு ஆன்சர் பண்ணுறாங்க. அதனால் ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம் ரெண்டுத்துக்கான அந்த பொதுவான பண்பு, வேறுபாடு இது எல்லாமே என்ன பண்ணிங்கன்னா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாசிகளில் காணப்படும் பசுங்கணித்த வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா, உனது விடையை நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் எஸ்ன்னு எழுதினாலே உங்களுக்கு வந்து என்னது 1 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஆம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், எழுதணும். ப்ளஸ் வந்து அதில் என்னென்ன இது வந்து கொடுத்துருக்காங்க அதோட டைப்ஸ் எல்லாமே எழுதணும். எந்தெந்த பாசிக்கு என்னென்ன வடிவம் அப்படின்னு எழுதணும். இதுவும் எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. போன டைமுக்கு முந்தின டைம் எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பிரேஃபைட்டு கழுதுகளுக்கு நீர் அவசியமா, இதுவும் முக்கியமானது தான். இதுலேயும் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் எதிர்பார்க்கலாம். இதுக்கும் நீங்கள் வந்து ஆம் அப்படின்னு எழுதுனா 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்ன்னா 1 மார்க்ஸு. எதனால் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ஆந்திரடியம் ஆர்கிகோனியம் வந்து நீரில் வந்து நீந்தி சென்று தான் என்ன நடக்கும், கருவுறுதல் நடக்கும். அதனால் அதுக்கு வந்து என்னது அவசியம். சிம்பிளான கொஸ்டின் தான், ஈஸியாகவே இருக்கும். அதை வந்து படிச்சிருங்க. இதில் சொல்லிக்கிட்டே எல்லா கொஸ்டினும் சொல்லிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து உடலப்புற அமைப்பியல் 3வது லெசனு. இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரா கொஸ்டின் எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. 3 மார்க்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வேரோட படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணிங்க. அதுக்கடுத்து ஓர் நடுநரம்பு பல நடுநரம்பு உள்ள வேறுபாடு 10வது கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து அந்த ஃபில்லோடு பில்லோக்ளாடு, இந்த கொஷின் வந்து முக்கியமானது. இதை வந்து என்ன பண்ணிங்க படிச்சிருங்க. சரிங்களா? இலைத்தொழில் தண்டு, குறு இலைத்தொழில் தண்டு, இது எல்லாமே என்ன பண்ணிங்கன்னா படிச்சிருங்க. மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஒரு சில டைம் இந்த 8வது கொஷின் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இதுவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுங்க படிச்சிருங்க. இந்த வரம்புடைய கிழித்தல், வரம்பற்ற கிழித்தல் இதெல்லாமே ஜென்ரலாக இருக்கும். அது ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணி வச்சுங்க, ரீட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 4வது லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 6வது கொஷின் வந்து நிறையா கொஸ்டின் வாட்டி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம வந்து அதோட
மலர் சூத்திரத்தை வந்து எழுத சொல்கிறது, கலைச்சொல் விளக்கம் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, அதை வந்து படிச்சுங்க. அதே போல் இந்த 7வது கொஸ்டின் சரிங்களா, இதுவும் நம்ம ரிப்பீட்டடாக என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம். 5 மார்க் கொஸ்டின்ஸ்னு உங்களுக்கு இந்த 4வது லெசனில் கேட்டாங்கன்னா இந்த 8வது கொஸ்டின் கேட்பாங்க. சூழ் ஒட்டுமுறை பிளாசன்டேஷனோட டைப்ஸை ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா. மினிமம் இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. அதுக்கு அடுத்து இந்த 2 கொஸ்டினும் படிக்க முடிஞ்சால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க படிச்சுங்க. இதுவுமே முக்கியமானது தான். அதனால் இது எல்லாமே உங்களுக்கு படிக்க முடியாத படிச்சுருங்க. ஃபஸ்ட்டு 3 வந்து இந்த 3 வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள் படிங்க. அதுக்கடுத்து 5வது லெசனு, 5வது லெசனில் இந்த 5வது கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது, அதை வந்து படிச்சுருங்க. அதோட யூசஸ் அப்படிங்கிறத படிச்சுருங்க. இந்த 5வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம பயாலஜியில் இது எதிர்பார்க்குறது என்ன மாதிரியான கொஸ்டின் அப்படின்னா 5 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த 9, 10 மோஸ்ட்லி டேட்ராமெட்டல் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கிளைட்டோரேட்டர்னேஷியாவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. போன வாட்டி கிளைட்டோரேட்டர்னேஷியா புக் பேக்கில் நிறையா இருந்ததுனால அது கேட்டாங்க. இந்த வாட்டி இந்த அல்லியம் சீபா சரிங்களா, இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். அதனால் எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து பொருளாதார முக்கியத்துவம் 3 ஃபேமிலி தான் நமக்கு இருக்குது. 3லுமே ஜஸ்ட்டு படிச்சுருங்க. உணவு, மருத்துவம், இந்த மாதிரி டைட்டில் ஞாபகம் வச்சுங்க. அதில் என்னென்ன யூசஸ் வருதோ அது எல்லாமே படிச்சுருங்க. ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது என்ன பண்ணுறது, ரீட் பண்ணுறதே இல்லை, ரீட் பண்ணாமலே அதை வந்து என்னென்னு பண்ணிடுறாங்க, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ அல்லியம் சீபா வெங்காயம் அதோட உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உணவாக நமக்கு என்ன பண்ணுது பயன்படுது. வெங்காயம் இது எல்லாமே பயன்படுத்த சாப்பிட்றோம்ல, அதெல்லாமே நம்ம புத்தகத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பயன்படுது. மருத்துவ குணம் என்ன இருக்குது அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்துருங்க. அதில் என்னென்ன பொருள் எடுக்கிறாங்க இதுதான் முக்கியமானது சரிங்களா. அதனால் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸி தான். அந்த பாக்ஸை பார்த்தாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துடுறாங்க. சார் இவ்வளோ இது இருக்குது, இது எல்லாமே படி. அதில் உங்களுக்கு எது முக்கியமாக படிக்க முடியுதோ, ரிமெம்பர் பண்ண முடியுதோ அந்த மாதிரியான பொருளாதார முக்கியத்துவம்லாம் என்ன பண்ணுறதுக்கு படிச்சிருக்கேன். நம்ம புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஃபேபேசி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபேபேசி, அதுக்கடுத்து லில்னேசி, சொலானேசி, இது 3 தான் நமக்கு இருக்கக்கூடியது. ஃபேபேசி வந்து அவரைக்காய் இது எல்லாமே வரக்கூடிய அந்த ஃபேமிலி தான் சரிங்களா. தானிய குடும்பம், அந்த பருப்பு வகைகள் வரக்கூடிய அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் லெக்யூம் ஃபேமிலின்னு கூட சொல்லுவோம் சரிங்களா. அதனால் அது எல்லாமே படிச்சுங்க. அவரை தவிர நம்ம எல்லாம் சாம்பாரில் போட்டு சாப்பிட்றோம். அது எல்லாமே உணவுகளாக நமக்கு வந்து என்னது பயன்படக்கூடிய குடும்பம் தான் சரிங்களா. அதுக்கடுத்து சாயம் அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிளைட்டோரேட்டர்னேஷியாலேருந்து சரிங்களா. அதனால் அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதனால் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 6வது லெசன் ரொம்ப ஈஸியான லெசனு. இந்த 6வது லெசனில் இந்த 10வது டயக்ராமை ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்துருங்க. இது வரைக்கும் நீங்கள் வரைஞ்சே பார்க்கல அப்படின்னா இதை வரைஞ்சி பார்த்துருங்க. லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. தாவர செல்லோட படம் அறிந்து பாகங்குறி. இந்த தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு, ப்ரோகேரட்டுக்கும் யூகேரட்டுக்கும் வேறுபாடு. ஆல்ரெடி நம்ம பயாலஜியில் எப்படி சென்டர் மார்க்ஸ் எடுக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலாம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துருங்க சரிங்களா. இந்த 3 கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த ஊடுருவல் நுண்ணோக்கி இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிட்டம் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால் மினிமம் இந்த 4 கொஸ்டினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. மீதி இருக்கக்கூடியது ஒரே ஒரு கொஸ்டின் தான். அது படிக்க முடிஞ்சால் உங்களால் என்ன பண்ணீங்க படித்து வச்சுங்க. அதே போல் செல் சைக்கிள் சரிங்களா. இதில் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே படிச்சுருங்க. ப்ரோகேரட்டிக் யூகேரட்டிக்குள்ள வேறுபாடும், தாவர செல் விலங்கு செல்லோட வேறுபாடு, இந்த தாவர செல்லோட படம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது ட்ரா வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து 7th லெசனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முக்கியத்துவம் கேட்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ், செல் பகுப்போட மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம், இந்த கொஸ்டின் படிச்சுருங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் வந்து என்னது மியாசிஸ், இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னது ரொம்ப முக்கியம். அது எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த G0 நிலையெல்லாம் காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரியான தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அந்த அமைதியாக அதில் போய் சைலண்ட்டில் என்ன பண்ணிக்கிறதுக்கானால அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. அதுக்கடுத்து 8வது லெசனு. 8வது லெசனில் எல்லாமே 2 மார்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் சைடு நியூக்ளியோடைடு ரொம்ப முக்கியம். இது பப்ளிக் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதே போல் நீரோட பண்புகள், டிஎன்ஏவின் அமைப்பு இதெல்லாமே முக்கியமானது தான். ஆர்என்ஏவின் வகை இதையும் பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால் இந்த 9, 10 இது எல்லாமே படிச்சுருங்க. நீரோட பண்புகள் ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். அதனால் இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த 5 கொஸ்டினுமே என்ன பண்ணுங்க விடாமல் படிச்சிருங்க. இது எல்லாமே படிச்சிருங்கன்னு சொல்லிடலாம். இது எல்லாமே ஏன்னா எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் 9 எக்ஸாம்ஸில் வந்து நடந்திருக்கு. 9 எக்ஸாம்ஸ்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக மாற்றி ஒவ்வொரு கொஸ்டினாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம். இல்லை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த நியூக்ளியோடைடு படிங்க. அதுக்கடுத்து டிஎன்ஏவின் அமைப்பு படிங்க, ஆர்என்ஏவின் வகைகள் படிங்க. மற்ற இது எல்லாமே ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அதை வந்து ரீட் அவுட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 9வது லெசனை பொறுத்த வரைக்கும்
எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 10 எதிர்பார்க்கலாம். சரிங்களா? 9, 10 5 மார்க்ஸில் நமக்கு என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா 3 மார்க்ஸில் 3 பாயிண்ட்டாக எழுத சொல்லலாம். இருவித்திலை, ஒருவித்திலை, தண்டு, வேர். சரிங்களா? ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இதோட 3 டிஃப்ரென்ஸும் என்ன பண்ணிவிடுங்க படித்து வச்சிங்க. சரிங்களா? அதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் கேட்கணுன்னா இந்த ஸ்க்ளீரோடோட வகைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாமே படிச்சுங்க. இன்டீரியர் கொஷின்னா ஆக்குத்திஸோட படம், அதோட பண்புகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. பேரன்கைமான என்ன, கல்சல்கள்னா என்ன, இந்த மாதிரிலாம் நிறையா 2 மார்க்ஸும் இருக்குது. அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே படிச்சிருங்க. மினிமம் இந்த 3 கொஷின்ஸ் இது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஸ்க்ளீரன்மா ட்ரைக்கிடு ஏன் இறந்த செல்களாக கருதப்படுகிறது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு நிமிஷம், பேட்ரி கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் அது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது 10வது லெசனு. 10வது லெசனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். இதில் வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா, இந்த 10வது கொஷின் பார்த்திங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷார்ட்கட்டை, வயர்கட்டை, அதோட வேறுபாடு, டிஃப்ரென்ஸ், ஷார்ப் ரூட், ஹார்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து என்ன பண்ணீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. அதுக்கடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, எந்த பருவத்தில் ஆஞ்சியோஸ்பர்மோட வெசல்கள் வந்து பெரிதாக இருக்கும். சரிங்களா? அந்த 6வது கொஷின் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. மற்ற இதெல்லாமே ஜென்ரலாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த ஜென்ரல் கொஷின்ஸ் எது வருதோ அது எல்லாமே நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணி வச்சிங்க. இன்டீரியர் கொஷின் ஃபைனஸ், மோரஸ் இதோட வேறுபாடு இதெல்லாமே கேட்கலாம். ஆண்டு வளையம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வளர்ச்சி வளையங்களோட முக்கியத்துவம் இதெல்லாமே நம்ம இன்டீரியர் கொஷினும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தாலும், லைக் பண்ணாலும் பார்த்துருந்தாலும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம வந்து சொல்லிவிடுவோம். அதுக்கடுத்து 11வது லெசனு. 11வது லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 9வது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள் யாவை அப்படின்னு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் இது என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 6வது கொஸ்டின்ஸ் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணலான்னா எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே ஜென்ரல் கொஷின்ஸ் தான் இதில் இருக்கும். இதில் ஆனால் 11வது லெசனில் நிறைய டெஃபினிஷன் கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் கொஷின் நிறையா இருக்கும். அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து 12வது லெசனு. 12வது லெசனை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனோட அந்த சுழற்சி படிச்சிருங்க. நைட்ரஜன் சுழற்சி படிச்சினாலே எல்லா கொஷினும் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் எல்லாமே கவர் ஆகிடும். அதில் முக்கியமானது 9வது கொஷின் வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 10வது கொஷின் ஆஞ்சியோஸ்பர்ம்களில் பூச்சூன் உணவூட்டு முறை வந்து விவரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 6வது கொஷின் இதுவும் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். ஏன் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் இருந்தாலும் அதை வந்து தாவரங்கள் வந்து என்ன பண்ண முடியல, பயன்படுத்த முடியல. இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். நைட்ரஜன் சுழற்சி அந்த ஒரு சுழற்சியை படித்தாலே போதும். நைட்ரேட் ஆல்னா என்ன, நைட்ரேட் தன்மை மாதல்னா என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். இதில் புக் பேக் கொஷினும் அதே தான் சேமாக தான் வரும். இது எல்லாமே புக் பேக் எல்லாமே ஈஸி தான். அதில் மினிமம் இந்த 6, 9, 10 இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 13வது லெசனு. 13வது லெசனில் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். நமக்கு புக் பேக்கில் வந்து நம்மளே க்ரியேட்டிவாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதனால் இன்டீரியர் கொஷின்ஸ் இதை எதிர்பார்க்கலாம். புக் பேக்கில் கேட்குற மாதிரினா அந்த 9வது கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதனால் அது எல்லாமே படிச்சுங்க. 9th கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இன்டீரியர் கொஷின் இதில் நிறையா எதிர்பார்க்கலாம். அந்த C3 தாவரம்னா என்ன, C4 தாவரம்னா என்ன, C3க்கும் C4க்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கடுத்து ஒளி பாஸ்பரிகரணம், சுழல் ஒளி பாஸ்பரிகரணம், சுழலா ஒளி பாஸ்பரிகரணம், PS1 PS2 இதோட வேறுபாடு, அந்த ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடு இதெல்லாமே என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதனால் இன்டீரியர் கொஷின்ஸ் அது எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் 14வது லெசன்லையும் அதே மாதிரி தான் இன்டீரியர் நிறைய எதிர்பார்க்கலாம். புக் பேக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 7வது கொஷின் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த 6வது கொஷின் சரிங்களா, 6, 7 இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து குளுக்கோஸ் உடைய மாற்று வழி அதில் நடைபெறும் இது 9வது கொஷின். இதே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. இதில் படிக்கிறப்ப கிளைகாலிசிஸ் அந்த சுழற்சி வரும், அதை படிச்சிருங்க. கிரப் சைக்கிள் படிச்சிருங்க. அதோட முக்கியத்துவம் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஒளிச்சுவாசம், இருச்சுவாசம் வேறுபாடு, C2 சுழற்சி இதெல்லாமே வரும், அது எல்லாமே படிச்சிருங்க. லாஸ்ட் லெசனில் பார்த்திங்க அப்படின்னா
வாழ்வியல் விளைவு 3 வாழ்வியல் விளைவு நம்ம கொடுத்துருக்காங்க. புக் பேக்கில் 1 தான் கொடுத்துருக்காங்க. 3 வாழ்வியல் விளைவு என்னென்னா ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின். இது 3 தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. புக் பேக்கில் சைட்டோகைனின் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆக்சின் இதெல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதே போல் இந்த திட்டமிட்ட சில்ல இருப்பு இது பப்ளிக் எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க. ஒரு டைம் கம்பல்சரி கொஷனில் கேட்டுட்டாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சரே பண்ணலை. நிறையா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே ஆன்சர் பண்ணல. இது எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் ஒளிக்காலத்துவம் அதை பற்றி என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. 3 கொஷின் தான் இருக்குது. 3த்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. நம்ம என்ன பண்ணலான்னா எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி இது எல்லாமே படித்தாலே போதுமானதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்கை யூஸ் பண்ணி புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இன்டீரியர் கொஷினாகவே படிச்சுட்டு இருக்காதீங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே படிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் முக்கியமானது டாப் 20 கொஷின்ஸ் எது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.